ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிகப்பு வண்டு கோலம் தான் போட்டிருக்கேன். லேடி பக்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த சிகப்பு வண்டுனா நடுவில் பிளாக் கலரில் ரவுண்டாக இருக்குமே, அந்த வண்டு தாங்க போட்டிருக்கேன். அது பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சூரியகாந்தி போட்டிருந்தேன் இல்லையா, தட்டாம்பூச்சி போட்டு, அப்போவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் ஒரு லேடி பக் தான் இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் பிக்சர் பார்த்தேன். இது மாதிரி இந்த லேடி பக் இலையில் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு அது கூட கொஞ்சம் நம்மளாம் லீஃப்லாம் போட்டு ஃப்ளவர்லாம் போட்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண வசந்த்குமார் அப்புறம் ப்ரீத்தி ஒயிட்டி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த வண்டு இலையில் இருக்க மாதிரி போட்டிருக்கேங்க. ஒரு 2 இலை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சர்க்கிள்குள்ளார தான் அந்த லேடி பக் போட்டிருக்கேன். நீங்கள் நான் போடுவேன் இல்லையா, பாக்ஸ் மாதிரி கூட போட்டு போடலாம், ஒரு பிக்சர் இருக்க மாதிரி. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு போடணுன்னாலும் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம இந்த கிளைலாம் போடும்போது இந்த வட்டம் போட்டு போடுறப்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோவில் பூலாம் சின்னதாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய பூவை போட்டு அந்த கிளையெல்லாம் கம்மி பண்ணி பூவை கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அப்படி தான் பிளான் பண்ணேன், பெரிய பெரிய பூவை போட்டு கொடுக்கணுன்னு. இந்த வாடாமல்லி கலர், ரெட் கலர் அந்த மாதிரி கொடுக்கணுன்னு நினச்சேன். தம்பி இன்றைக்கி சீக்கிரமாக ஏஞ்சிட்டான். வந்துட்டு போனான். அதனால் என்னால் ஒழுங்காக போட முடியல. அவனை போய் உள்ளார முதல்ல படுக்க வைக்கிறது, அப்புறமா டிவியை போட்டு விட்றது, இப்படி போயிட்டு வந்தேன் நான். அதனால் சரி டைம் ஆகிடுச்சுன்ட்டு நான் அப்படியே சின்னதாக ஃப்ளவராக போட்டுட்டேன். அதுக்குள்ளார எல்லோ கொடுத்து ட்ரை பண்ணேங்க. அந்த பேக்ரவுண்ட் பாருங்களேன், க்ரீன் லீஃப் போட்டிருக்கேன்ல, அது பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம் இல்லையா எப்போவும் அந்த சர்க்கிள்குள்ளார, அது டார்க் க்ரீன் கொடுத்துட்டேன். எல்லோ ஷேட் லைட்டாக கொடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன். அது என்னமோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால அது எடுத்துகிட்டு அது மேலேயே க்ரீன் போட்டுட்டேன். அந்த பேக்ரவுண்டில் ஸ்கை ப்ளூ கொடுத்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அதை ட்ரை பண்ணல. இது க்ரீனிஷாகவே இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே கொடுத்து பார்த்தேன். நீங்கள் வேணால் அந்த கலர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வண்டு ரொம்ப தெரியாதுன்ட்டு அந்த லைட்டாக நம்ம வெள்ளைக்குழம்பு இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக கூடு போட்டு அந்த அவுட்லைன் ஃபுல்லாக கொடுக்கல, அங்கங்கே சும்மா லைட்டாக கொடுத்தேன். அந்த உடம்புக்கெல்லாமே அந்த பிளாக்கோடையே விட்டுட்டேன். அந்த பிளாக் கலரு மேலே வண்டு மேலே இருக்கு இல்லையா, அதில் மட்டும் லைட்டாக ஒயிட்டு கொடுத்துக்கிட்டேன். லீஃபுக்கெலாம் ஆஸ் யூஷுவல் டார்க் க்ரீன் தான் கொடுத்தேன். பிளாக் கொடுக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இதுவே நல்லா தெரிஞ்சிச்சுன்ட்டு நான் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்காம டார்க் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் வாட்டர் ட்ராப்ஸ் ட்ரை பண்ணேங்க. பிளாக் கலரில் ஒரு சர்க்கிள், குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் மேலேயும் கீழேயும் கொடுத்துட்டு ஒயிட் கலரில் ஒரு லைட்டாக மேலே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டேன். எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா என்னங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கோலம் கொஞ்சம் சிம்பிளாக போட்டதுனால நான் சுற்றி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலான்ட்டு இதை பண்ணிக்கிட்டேன். அந்த சர்க்கிள் சுற்றி லாவெண்டர் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம பெரிய ரங்கோலிஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலரில் ஒயிட்டில் கொடுக்காம ரெட் கலர்லேயே கொடுத்துக்கிட்டேன் டிசைனு. அதுக்குள்ளார டாட் வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர் டாட் வச்சுருக்கேன். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.